ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தேர்ந்தெடுக்கப்பட்டவனின் மறுபிறப்புங்கிற மான்காவோட எபிசோடு 5 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடு எதோட முடிஞ்சிருக்கும்னா, நம்ம ஹீரோ காட்டுக்குள்ளே இருக்க ஒரு குகைக்குள்ளே இருப்பான். அப்போ ஒரு கொடூர காண்டாமிருகம் இருந்துட்டு 3 முட்டாள்களை துரத்திட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ அவங்களுக்கு உதவி பண்ணி அவங்களையும் குகைக்குள்ளே கூப்பிட்டுருப்பான். அதோட தான் இந்த சாப்டர் முடிஞ்சிருக்கும். இந்த சாப்டர் இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நீ என்னடா பண்ணி தொலைச்சா, இந்த குகை பாதுகாப்பானது தான், ஆனால் அந்த 3 முட்டா பசங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரியாமல் அவங்களுக்கு எதுக்கு உதவி பண்ணேன்னு சொல்லி அவனையே திட்டிக்கிட்டு இருக்கப்ப அந்த 3 பேர் வந்து நம்ம ஹீரோ பின்னாடி நிற்கிறாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ வந்துட்டு, நான் உங்கள் உயிரை காப்பாற்றிருக்கேன், ஆனால் நீங்கள் என்ன ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் உங்களை சும்மா விட மாட்டேன், அந்த காண்டாமிருகிட்ட இதை மாட்டி சாவதோட நான் உங்களுக்கு கொடூரமான சாவை தருவேன்னு சொல்லி சொல்கிறேன். அதை கேட்டால் ஒரு ஸ்பைக் மண்டே இருந்துட்டு, பயத்தில் சார் நீங்கள் ஏன் அப்படி நினைக்கிறீங்க, இப்போ நம்ம இருக்க நிலைமையில நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணி தப்பிச்சு போக தான் நினைக்கணும், ஆனால் அப்படி இருக்கப்ப நாங்கள் ஏன் உங்களை தாக்க நினைக்க போகிறோன்னு சொல்லி கேட்குறான். அதை கேட்டால் நம்ம ஹீரோ அமைதியாக அந்த குகைக்கு வெளியே நிற்கிற அந்த காண்டாமிருகத்தை போய் பார்க்குறான். அந்த காண்டாமிருகம் நம்ம ஹீரோவை கொடூரமாக மறைச்சி பார்க்குது. அதை பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு, இந்த டீமன் பீஸ்ட் ரொம்பவே சக்தி வாய்ந்ததாக இருக்குது, நான் இப்போ இருக்க நிலமையில அந்த காண்டாமிருகத்தை என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி யோசிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த காண்டாமிருகம் அங்கேயே கொஞ்சம் நேரம் வெளியே வராங்களா நின்று பார்த்துட்டு அப்புறம் அங்கேருந்து பயங்கரமாக கத்திட்டு ஓடி போயிடுது. அதை பார்த்து நம்ம ஹீரோ அப்பா போயிடுச்சான்னு சொல்லிட்டு ஒரு பெருமூச்சும் விட்றான். அப்போ பின்னாடி இருந்து ஒரு சத்தம் கேட்குது, அந்த பீஸ்ட் போயிடுச்சான்னு சொல்லி. யாருடான்னு பார்த்தா அந்த 3 பேத்துல ஒரு பொண்ணு தான் நம்ம ஹீரோவை பார்த்து கேட்குறா. நம்ம ஹீரோ எந்த பதிலும் சொல்லாதன உடனே, பேசுறது உனக்கு கேட்குதா இல்லையா, ஏதாவது பதில் சொல்லி, நீ இல்லை செவிட்டு பையனான்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட தெனாவட்டா கேட்குறா. அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ அவளை கண்டுக்காமல் அங்கேருந்து அந்த குகைக்குள்ளே போகிறான். அதை பார்த்து அந்த ஸ்பைக் மண்டே இருந்துட்டு, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் எங்கள் ஜெனி பேசிக்கிட்டு இருக்கப்ப இப்படி நீ கண்டுக்காமல் போய்கிட்டு இருக்கேன்னு சொல்லி நம்ம ஹீரோவை பார்த்து கத்திக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோ அவங்க 2 பேர்த்தையுமே கண்டுக்காமல் அந்த குகைக்குள்ளே போய் அங்கே இருக்க ஒரு ஒளிருங்கல்ல எடுத்துட்டு திரும்பி அந்த 2 பேர்த்தையும் பார்த்து, முதல்ல நீங்கள் போய் மேனஸ்னா என்னன்னு கத்திடுவாங்க, அவங்களுக்கு உதவி பண்ணவங்க கிட்ட நீங்கள் இப்படி தான் நடந்து வைக்கலாம்னு சொல்லி கேட்குறான். அதை கேட்டு காண்டானா ஸ்பைக் மண்டே வந்துட்டு, உனக்கு எவ்வளோ தெரியும் தான் எங்ககிட்டயே இப்படி நீ பேசியிருப்பேன், நாங்கள் எங்கேருந்து வரோன்னு தெரியுமா, நாங்கள் யாருன்னு முதல்ல உனக்கு தெரியுமா, நாங்கள் சன்மூன் செக்டை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு வாழை எடுத்துட்டு நான் நினச்சா ஒரே வெட்டியில் உன்னை கொண்டுடுவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரான். இப்போ அவங்க கூட வந்து இன்னொருத்தர் இருந்துட்டு அவனை தடுத்து நிறுத்திட்டு, உனக்கு என்ன மர கலந்துடுச்சு, அந்த காடு முழுக்க கொடூரமான மிருகம் தான் இருக்குது, இப்போ நீங்கள் சண்டை போட்டு இந்த குகைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம நிலைமை என்ன ஆகும்னு சொல்லி யோசிச்சான்னு சொல்லி கேட்டுட்டு நம்ம ஹீரோவை பார்த்து, சார் நீங்கள் எங்களுக்கு மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க, அதுக்கு ரொம்பவே நன்றி, ஆனால் இப்போ நம்ம இங்கே சண்டை போட்டுக்கிட்டா அது நம்ம 2 பேருக்குமே ஆபத்து தான், அதனால் நம்ம 2 பேரும் இப்போ இங்கே சமாதானமாக போயிடலாம்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு, நீ சொல்கிறதும் சரிதான், எனக்கும் யாருன்னே தெரியாத 3 முட்டாளுங்க கிட்ட சண்டை போடுறதுக்கு விருப்பம் இல்லை, அது மட்டும் இல்லை நீங்கள் சன்மூன் செட்லேருந்து வரதா தானே சொன்னீங்கன்னு சொல்லி கேட்குறான். ஆனால் அதை கேட்டு காண்டான அந்த ஸ்பைக் மண்டேனா அந்த பொண்ணு வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட, நீ யாரடா முட்டாள்னு சொன்னேன்னு சொல்லிட்டு சண்டை போட வராங்க. அப்போ அந்த 3வது அந்த ஒருத்தன் இருந்துக்கிட்டு, நீங்கள் இப்போ நிறுத்த போகிறீங்களா இல்லையான்னு சொல்லி கத்திட்டு நம்ம ஹீரோ முன்னாடி வந்து அந்த பொண்ணை பார்த்து இது ஜெனி, அப்புறம் அந்த ஸ்பைக் மண்டேனை பார்த்து இது பிரின்ஸு, அப்புறம் என்னோட பேர் ஜேம்ஸ்ன்னு சொல்லி நாங்கள் 3 பேரும் சன்மூன் செட்டோட அவுட்டர் டிசபிள்னு சொல்லி சொல்கிறான். உடனே நம்ம ஹீரோ, நான் ஜேமி லார்சன் சொல்லிட்டு அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னது நீங்கள் அவுட்டர் டிசபிளாக இருக்கீங்களா, சரி யாராக இருந்தால் நமக்கு என்ன, நான் எப்படி என்னோட ஹெவன் வேல்டுக்கு போகிறதுக்கு எப்படியாவது ஒரு செட்டில் சேர்ந்து நான் பலசாலியாக மாறியே ஆகணும்னு சொல்லி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த 3 பேர்த்தையும் பார்த்து, சரி நான் உங்கள் செட்டில் சேர்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்குறான். அதுக்கப்புறம் மனசுக்குள்ளே நம்ம இந்த செட்டில் சேர்ந்து இந்த செட்டில் இருக்கக்கூடிய எலிசரையும் மெடிசனையும் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம எப்படியாவது பலசாலியாக மாறிடணும்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதோட அந்த சாப்டர் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க சாப்டர் 10 பார்க்கலாம். சாப்டரோட ஆரம்பத்திலேயே அந்த ஜெனி பொண்ணு வந்துட்டு நம்ம ஹீரோ அந்த செட்டில் சேரணும்னு சொன்னதை கேட்டு உடனே காண்டாகி, நீ சன்னன் மூன் செக்டை என்ன நினச்ச, நீ அதில் சேர்கிறதுக்கு எவ்வளோ தகுதி இருக்கணும்னு உனக்கு தெரியுமா, நீ ஒரு நல்ல ஃபேமிலியிலேருந்து வந்திருந்தா கூட, அது மட்டும் இல்லை உனக்கு நிறைய திறமை இருந்தால் கூட, ஆனால் நீ மார்ஷல் ஆர்ட்ஸ் லெவல் 5 இல்லைன்னா உன்னை சேர்த்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறா. அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ, என்னது செட்டில் சேர்கிறதுக்கே லெவல் 5 வேணுமா, அப்படின்னா செட்டில் நிறைய திறமசாலிங்க இருப்பாங்க போலயே, அப்படின்னா ஹோலி மென்ஷன் ஸ்டேஜில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி கேட்குறான். அதை கேட்ட உடனே அங்கே இருக்க எல்லாருமே ஷாக்காகி போயிடுறாங்க. உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு ஜேம்ஸ் வந்துட்டு இருமிட்டு, இந்த ஸ்கைலாண்டில் இருக்கக்கூடிய எல்லா சக்தி வாய்ந்த செட்டிலையும் இருக்கக்கூடிய எல்லா பவர்ஃபுல்லானவங்க எல்லாருமே ஹோலி டவர் ஸ்டேஜில் தான் இருக்காங்க, அது மட்டும் இல்லை ரெயின் பவுலியனோட எல்டர் கூட அந்த லெவலில் தான் இருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறான். அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு, ஓ அப்படியா, அப்படின்னா நான் நினச்ச அளவுக்கு உங்கள் செட்டில் யாரும் பெரிய ஆளுங்க இல்லை போலன்னு சொல்லிட்டு மண்டையை சொறிகிறான். அதை பார்த்து அந்த ஸ்பைக் மண்டே வந்துட்டு, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் முன்னாடியே என் செக்டை பற்றி இப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு அவனோட வாழை எடுத்துட்டு உன்னை வெட்டாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த ஜேம்ஸ் வந்துட்டு அந்த ஸ்பைக் மண்டேனை பிடிச்சி நிறுத்துறான். அதை பார்த்து நம்ம ஹீரோ வந்துட்டு, யாரா இவன் நொய்னு சும்மா கத்திக்கிட்டே இருக்கான்னு சொல்லி நக்கல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஜேம்ஸை பார்த்து, உங்கள் செட்டில் சரி எப்போ ஆளுங்களை எடுப்பாங்கன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அந்த ஜேம்ஸ் வந்துட்டு, என்னது எங்கள் செட்டில் ஒவ்வொரு ஜூன் 6ஆம் தேதியும் புது ஆளுங்களை எடுத்துக்குவாங்க, ஆனால் இப்போ ஏப்ரல் தான் ஆகுது, அதுக்கு இன்னும் 2 மாதம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து போகிறதுக்கே அரை மாதம் ஆகிடும், அதுக்கப்புறம் 1.5 மாதம் கழிச்சு நீ எங்கள் செட்டில் சேர்ந்துக்கலாம்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு, சரி நமக்கு இந்த செக்டை விட்டா வேறு எந்த செக்டும் தெரியாது, சரி நம்ம இதுலேயே சேர்ந்துக்கோன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த சீன் கட் ஆகி அடுத்த சீனில் அடுத்த நாள் காலையில் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அவனோட பொருள் எல்லாம் மூட்டை முடிச்சு கட்டிக்கிட்டு அந்த குகையிலேருந்து வெளியே போக ஆரம்பிக்கிறான். அப்படி போகிறப்ப அங்கேயே நில்லுன்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்குது. யாடான்னு பார்த்தா அந்த ஜெனி பொண்ணு தான். அவர் வந்துட்டு, உனக்கு என்ன பைத்தியமா, இந்த காட்டுக்குள்ளே
தனியாக போகிறேன்னு சொல்லி கேட்குறா. நம்ம ஹீரோவில் திரும்பி பார்த்துட்டு நக்கலாக கண்டுக்காமல் அங்கேருந்து போக ஆரம்பிக்கிறான். அதை பார்த்தா அந்த ஜெனி பொண்ணு வந்துட்டு, உனக்கு எவ்வளோ தெரியும் இருந்தால் என்கிட்ட இப்படி நடந்துக்குவா, என்கிட்ட ஒரு வாட்டி பேச மாட்டோமான்னு சொல்லி எவ்வளோ பேர் ஏங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லி கத்துறா. அதை பார்த்து நம்ம ஹீரோ அந்த பைத்தியத்தெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி தான் சமாளிக்கிறாங்களான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப அந்த ஸ்பைக்மெண்ட் வந்துட்டு, ஜெனி நீ ஏன் அந்த பட்டிக்காட்டாங்கிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்க, அவன் இங்கேருந்து போனால் போகட்டும், நம்ம போய் நம்மளோட மிஷினை முடிச்சுட்டு நம்ம செட்டுக்கு போகலான்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு அந்த ஜெனி பொண்ணு வந்துட்டு, நம்ம இப்போ தான் அந்த காட்டுக்கு வாட்டி வந்திருக்கோம், அதனால் நமக்கு இந்த காட்டை பற்றி எதுவுமே தெரியாது, ஆனால் இவனுக்கு இந்த காட்டை பற்றி எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன், அதனால் இவனை நம்ம கூட வச்சுக்கிறதா நல்லதுன்னு சொல்லி சொல்கிறா. அதை கேட்ட ஸ்பைக்மெண்ட் வந்துட்டு, ஆமாம் நீ சொல்கிறது உண்மைதான், இனிமேல் இதை என்கிட்ட விட்டுடுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அடிக்க போகிற மாதிரி கையெல்லாம் முறுக்கிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு, நீ ஜெனி சொன்னதை கேட்டல, இனிமேல் நீ தான் எங்களுக்கு இந்த காட்டில் வழிகாட்டணும்னு சொல்லி சொல்கிறான். அதை கேட்ட நம்ம ஹீரோ காண்டாகி திரும்பி பார்க்குறப்ப அந்த ஸ்பைக்மெண்ட் இருந்துட்டு ஒரு பளபளக்கிற கல்லை எடுத்து காட்டிட்டு, டே முட்டாப்பையில் இது என்னன்னு உனக்கு தெரியுமா, நீ வாழ்நாள் முழுக்க போராடினா கூட இந்த கல்லை கண்ணால் கூட பார்க்க முடியாது, அப்படி இருக்கக்கூடிய ஒரு கல்லை உனக்கு தரேன், நீ மட்டும் நாங்கள் சொல்கிற இடத்துக்கு எங்களை கூட்டு போனால் இதை உனக்கு தரேன்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ காண்டாகி அவனோட கல்லை கீழே தட்டி விட்டுறான். அதுக்கு அந்த ஸ்பைக்மெண்ட் வந்து, உனக்கு எவ்வளோ தெரியும் தான் இப்படி பண்ணுவேன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு, ஒரு கல்டிவேட்டர் இருக்குது இந்த உலகத்திலே எது முக்கியமானதுன்னு தெரியுமா, அது இந்த மாதிரி ஒரு குப்பை கல் இல்லை, அது தன்னம்பிக்கை தான், அது என்கிட்ட நிறையவே இருக்குது, இதனால் என்னாலேயே பார்த்துக்க முடியும், அது மட்டும் இல்லை என்னால் இந்த உலகத்திலேயே சக்தி வாய்ந்தவனாக மாற முடியும், யாரோட உதவி எனக்கு தேவையில்லை, நீ உன்னோட இந்த குப்பை கல்லை நீயே தூக்கிட்டு போன்னு சொல்லி சொல்கிறான். அதை கேட்ட ஸ்பைக்மெண்ட் வந்துட்டு, உனக்கு எவ்வளோ தெரியும் இருக்கும், இந்த மாதிரி பட்டி காட்டாலாம் வாழ்க்கை முழுக்க போறான்னா கூட இந்த மாதிரி ஒரு பொருளை கண்ணால் கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லி கத்துறப்ப அந்த ஜேன்சன் வந்து அவன் வாயை மூடிட்டு, சாரி ஜேமி இவன் பேசின எதையும் மனசில் வச்சுக்காதுன்னு சொல்லி சொல்கிறான். அப்பயே அந்த ஸ்பைக்மெண்ட் கத்திட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அமைதியாயிடுறான். அதுக்கப்புறம் அந்த ஜேன்சன் வந்துட்டு, நாங்கள் இந்த காட்டுக்கு புதுசு, எங்களுக்கு இந்த காட்டில் ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நீ எங்களுக்கு உதவி பண்ணு, அதுக்கப்புறம் நாங்கள் நீ எங்கள் செட்டில் சேர்கிறதுக்கு உதவி பண்ணுறோம், அப்படி நீ எங்கள் செட்டில் சேர்ந்துட்டா நீ எங்களோட ஜூனியர், அது மட்டும் இல்லை நீ உங்களோட சீனியருக்கு உதவி பண்ண மாட்டியான்னு சொல்லி கேட்குறான். அதை கேட்டால் நம்ம ஹீரோ நம்ம இவங்களுக்கு உதவி பண்ணலாமான்னு யோசிக்கிறதோட இந்த சாப்டர் முடிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க சாப்டர் 11 பார்க்கலாம். சாப்டரோட ஆரம்பத்திலே நம்ம ஹீரோ உங்களுக்கு உதவி பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு அப்புறம் உதவி பண்ணுறேன் வாங்க போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டு போகிறான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் சில மணி நேரங்களுக்கு பிறகுன்னு போட்டு ஒரு அருவியை தான் காட்டுறாங்க. அங்கே அந்த ஜெனி பொண்ணு இருந்துட்டு, இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குது, எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல எந்த மிருகமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன், நம்ம இன்றைக்கி நைட் இங்கேயே தங்கிக்கலாம்னு சொல்லி சொல்கிறா. அதை கேட்டால் நம்ம ஹீரோ வந்துட்டு, இந்த இடம் எனக்கு தெரிஞ்சு பாதுகாப்பானதாக இருக்காதுன்னு நினைக்கிறேன், இந்த இடத்துல தான் எல்லா மிருகமும் தண்ணி கொடுக்க வரும்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு, இந்த காட்டில் நிறைய கொடூரமான மிருகங்கள் இருக்குது, அதுங்கிட்ட இருந்து நம்ம தப்பளிக்கணும்னா ஒரு நல்ல மரத்தை கண்டுபிடிச்சி அந்த மரத்து மேலே தான் ஓய்வு எடுக்கணும்னு சொல்லி சொல்கிறான். அதை கேட்ட ஜேம்ஸ் வந்துட்டு, நம்ம ஹீரோ சொல்கிறது தான் சரியா, நம்மளும் அப்படியே செய்யலாம்னு சொல்லி சொல்கிறான். உடனே அந்த ஜெனி பொண்ணு வந்துட்டு, எனக்கு தெரிஞ்சு இந்த காட்டில் இது மாதிரி நிறைய குளம் இருக்கும், அதனால் எந்த மிருகமும் இந்த அருவிக்கு தண்ணி குடிக்க வராது, அது மட்டும் இல்லை மரத்தில் தூங்குறதா எப்படி ஒருத்தங்களால் மரத்தில் தூங்க முடியும், என்னாலலாம் மரத்தில் தூங்க முடியாது, அதனால் நான் இங்கே தான் இருக்க போகிறேன்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கு அந்த ஸ்பைக்மெண்ட் வந்துட்டு, நீங்கள் ஜெனி சொன்னதை கேட்டிங்களா, ஜெனி சொன்னது தான் சரி, நான் ஜெனிக்கு ஒரு கல்வி வீடு கட்டி தர போகிறேன், அது மட்டும் இல்லை நீங்கள் வேணும்னா போய் மரத்தில் தூங்கிக்கிங்க, நாங்கள் 2 பேரும் இங்கேயே கம்ஃபர்டபுளாக இருந்துக்கிறோம்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். அதை கேட்டால் அந்த ஜோன்ஸ் வந்துட்டு உங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த ஜெனி பொண்ணு வந்துட்டு, இந்த தண்ணி ரொம்பவே சுத்தமாக இருக்குது, நான் இப்போ இந்த தண்ணியில் ஒரு குளியல் போட போகிறேன், அதனால் நீங்கள் போய் நீங்கள் இருக்கிறதுக்கு ஒரு மரத்தை தேடுவீங்களா, அப்படி இல்லைனா தூரமாக ஒரு வாக் போவீங்களா எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது, இங்கேருந்து கிளம்புங்க, முக்கியமாக நீ இங்கே இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்கிறா. அதை கேட்ட உடனே அந்த ஸ்பைக்மெண்ட்டையும் ஜால்ரா அடிக்க ஆரம்பிச்சிடறான். ஜெனி சொன்னதை கேட்டீங்களா, அவள் இப்போ இங்கே குளிக்க போகிறான், நீங்கள் இங்கேருந்து முதல்ல கிளம்புங்கன்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு ஜேம்ஸ் வந்துக்கிட்டு, என்னது ஜெனியா உங்ககிட்ட தனியாக இந்த மாதிரி ஒரு இடத்துல விட்டுட்டு போகணுமா, எனக்கு நல்லா தெரியும், நாங்கள் இங்கேருந்து போனதுக்கப்புறம் நீ அவகிட்ட தப்பாக நடந்துக்க பாப்பா, அதனால் நான் உங்களை தனியாக விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து, ஜேமி நான் சொல்கிறதை கேளுன்னு ஏதோ சொல்ல வரப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு, எனக்கு புரியுது, நான் தங்குறதுக்கு ஒரு நல்ல இடத்த தேடிக்கிறேன், நீங்கள் எங்கேயோ தங்கிக்கங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அடுத்த சீனில் நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு மரத்தை கண்டுபிடிச்சிட்டு, இந்த பைத்தியக்காரங்களுக்கு சாகிறதுக்கு இவ்வளவு ஆசையா, எனக்கு தெரிஞ்சு அந்த அருவிக்கிட்ட ஒரு மிகப்பெரிய டீமன் பீஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன், எப்படியும் அது கையால் இன்னைக்கு சாக தான் போகிறாங்க, யார் சேர்த்தா நமக்கு என்ன, நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு வேகமாக அந்த மரத்து மேலே ஏறி ஒரு கிளையை கண்டுபிடிச்சிட்டு, நான் இன்னைக்கு நிம்மதியாக தூங்க போகிறேன், ஏன்னா நாளைக்கு நான் ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு அந்த கிளையிலேயே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடறான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் அடுத்த நாள் நைட் ஆகிடுது. நம்ம ஹீரோ நிம்மதியாக தூங்கிக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு கொடூரமான சத்தம் கேட்குது. நம்ம ஹீரோ எந்திரிச்சிட்டு என்ன கருமண்டா இதுன்னு பார்க்குறப்ப அங்கே ஒரு டிராகன் வருது. அது பயங்கரமாக கத்திக்கிட்டு நம்ம ஹீரோ இருக்க பக்கமாக பார்த்து வருது. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு, என்னது டிராகன் கிங்கா, இது ஒரு படையே வந்தாலும் தோக்கடிக்க முடியாது, இப்போ நான் இருக்க நிலைமையில என்னால் இதை தோக்கடிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு பெருமூச்சு விட்டுட்டு அந்த டிராகனை உத்து பார்த்தா அந்த டிராகன் உடம்பு ஃபுல்லாக அடிபட்டிருக்கு. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு, எனக்கு தெரிஞ்சு அந்த பைத்தியக்காரனுங்க பண்ண வேலையாக தான் இருக்கும், அவனுக்கு என்ன பண்ணுறானுங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கேயே வெயிட் பண்ணி பார்க்குறான். பார்த்தா நம்ம ஹீரோ நினச்சது தான் சரி, அந்த 3 பைத்தியக்காரனுங்க தான் அந்த டிராகன்ட்ட உமிழ்த்துட்டு தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. அப்படி ஓடிக்கிட்டு இருக்கப்ப அந்த டிராகன் வந்துட்டு அந்த ஸ்பைக் மண்டைனா முழுங்க போகிற மாதிரி பக்கத்தில் வந்துடுது. அதை பார்த்து அந்த ஸ்பைக் மண்டை வந்துட்டு அந்த ஜெனி பொண்ணை இழுத்து அந்த டிராகன் முன்னாடி போட்டுட்டு அவன் தப்பிச்சு ஓடி போயிடுறான். அப்போ அந்த ஜெனி பொண்ணை அந்த டிராகன்
முழுங்க போகிற மாதிரி கொடூரமாக முன்னாடி வந்து நிற்கிறதோட இந்த சாப்டர் முடிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க சாப்டர் 12 பார்க்கலாம். அந்த டிராகன் ஜெனி பொண்ணை முழுங்க வரப்போ அந்த ஜோன்ஸ் வந்துட்டு ஒரு பவர்ஃபுல்லான டாலிஸ்மனை எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த டிராகன் அட்டாக் பண்ணுறான். அந்த டாலிஸ்மன் போய் அந்த டிராகன் மேலேயே வெடிச்சிருது. அதில் அந்த டிராகன் உடம்பு முழுக்க காயமாக மாறிடுது. அதை பார்த்து அந்த ஜோன்ஸ் இருந்துட்டு உடனே அந்த ஜெனி பொண்ணை பார்த்து நீ இப்போ இங்கேருந்து தப்பிச்சு போகணும்னு சொல்கிறான். உடனே அந்த ஜெனி பொண்ணு அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறா. அதை பார்த்தா ஜோன்ஸ் இருந்துட்டு சிரிச்சுக்கிட்டு நான் உன்னை காப்பாற்ற என் உயிரவும் கொடுக்க தயாராக இருக்கேன். ஆனால் நீ என்னை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படலை. நீ எப்படி இருந்தாலும் நான் உன்னை காதலிச்சுக்கிட்டே இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்பவே அந்த டிராகன் அவனை பாதியோட கடிச்சு முழுங்கிருது. இதெல்லாம் மரத்து மேலே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த உலகத்திலேயே கொடூரமானது எதுனா இந்த உலகத்திலேயே வாழ தகுதியே இல்லாத கொடூரமானவங்களாம் இந்த உலகத்தில் நல்லா தான் இருக்காங்க. ஆனால் இந்த உலகத்தில் வாழ எல்லா தகுதியும் இருக்கக்கூடிய நல்லவங்க தான் முதல்ல செத்து போகிறாங்க. சரி, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? நான் போய் என்னோட வேலையை பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்ச அந்த 3 முட்டா பயிலுங்களும் அந்த டிராகனோட சக்தியை ரொம்பவே குறைச்சிட்டாங்க. இதுதான் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அந்த டிராகன் பலகீனமாக இருக்கப்பயே அதை கொண்டுட்டு அதோட சக்தி எல்லாத்தையும் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அவனோட மெடியன் பாயிண்ட் எல்லாத்தையும் ஃபோர்ஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு பவர் எல்லாத்தையும் கேதர் பண்ணிட்டு அந்த டிராகனை அட்டாக் பண்ண போகிறான். அதை பார்த்து அந்த டிராகன் இருந்துட்டு அதுவும் பவர் எல்லாத்தையும் கேதர் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருது. அதை பார்த்து நம்ம ஹீரோ இருந்துட்டு நீ வேணுமா பெரிய டிராகனாக இருக்கலாம், ஆனால் என்னை பொறுத்தவரை வெறும் பாம்பு தான் சொல்லிட்டு மனசுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு இந்த டிராகன் இவ்வளோ வீக்காக இருக்காது, இது இவ்வளோ வீக்காக இருக்கிறதுக்கு காரணம் அது உடம்புல இருக்க காயம் தான் சொல்லி யோசிக்கிறான். அப்போ அந்த டிராகன் பச்சை கலர் நெருப்ப கேட்குது. அது நம்ம ஹீரோ மேலே பட்ட உடனே நம்ம ஹீரோ மறைஞ்சு போயிடறான். நம்ம ஹீரோவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு பார்த்தா இல்லை, நம்ம ஹீரோ அந்த டிராகன் பின்னாடி வந்து நின்றுட்டு நீ ரொம்ப ஸ்லோவாக இருக்கேன்னு சொல்லிட்டு வாயில இருந்த ஒரு டாலிஸ்மேனை வச்சு அந்த டிராகனை அட்டாக் பண்ணுறான். அந்த டாலிஸ்மேன் போய் டிராகன் மேலே பட்ட உடனே அதுலேருந்து நிறைய சங்கிலி வந்து அந்த டிராகனை நகர முடியாத அளவுக்கு பிடிச்சி வச்சிருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கையில் நிறைய டாலிஸ்மேன் பேப்பரை எடுத்து எல்லாத்தையும் அந்த டிராகனை நோக்கி எறிகிறான். அது எல்லாமே பயர் டைப்பான டாலிஸ்மேன் பேப்பரு. அது போய் அந்த டிராகன் மேலே பட்டு வெடிச்சு சதறுது. அதில் அந்த டிராகன் செத்து போய் தண்ணிக்குள்ளே விழுந்துடுது. நம்ம ஹீரோ நிறைய சக்தியை யூஸ் பண்ணனால ரத்த வாந்தி எடுக்கிறான். நம்ம ஹீரோ அவனுக்கு பட்ட அடியெல்லாம் தாங்கிக்கிட்டு ஒரு வழியாக அந்த டிராகன் செத்துருச்சுன்னு சொல்லி நிற்கிறப்ப தண்ணிக்குள்ள இருந்து ஒரு சத்தம் கேட்குது. என்னடான்னு பார்த்தா அந்த டிராகன் இன்னும் சாகல. அது அப்படியே தண்ணிக்குள்ள இருந்து வந்து நம்ம ஹீரோவை முழுங்கிருது. நம்ம ஹீரோவால் எதுவுமே பண்ண முடியல. அந்த டிராகன் நம்ம ஹீரோவை முழுங்கினதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணிக்குள்ளேயே போயிடுது. இதோட இந்த சாப்டர் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க சாப்டர் 13 பார்க்கலாம். இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோவை முழுங்கிட்டு அந்த பாம்பு தண்ணிக்குள்ளே போகிறத பார்த்து அந்த ஜெனி பொண்ணு வந்துட்டு பயந்து போய் அந்த ஸ்பைக் மண்டையனை பார்த்து இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அந்த ஸ்பைக் மண்டை வந்துட்டு இங்கே நடந்தது ரகசியமாகவே இருக்கணும், நம்ம போய் செட்டில் என்ன சொல்கிறோமோ அதுதான் உண்மைன்னு சொல்லி கத்துறான். அதுக்கு அந்த ஜெனி பொண்ணு வந்துட்டு ஆமாம் அதுவும் உண்மை தான், இங்கே என்ன நடந்துச்சுன்னு செட்டில் யாராவது கேட்டாங்கன்னா அந்த ஒன்றுத்துக்கும் உதவாத அந்த 2 பேரையும் அந்த டிராகன் முழுங்கிருச்சணும். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் போராடி அந்த டிராகனை கொண்டுட்டோம்னு சொல்லிடலாம். அதுக்கப்புறம் அந்த டிராகனுக்கு பட்டு கடிக்க அந்த டிராகன் உயிர் பழைக்க வாய்ப்பே இல்லாதனால நம்ம மேலே யாரும் சந்தேகப்பட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வில்லத்தனமாக சிரிக்கிறா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் தண்ணிக்கு அடியில் தான் காட்டுறாங்க. அங்கே நம்ம ஹீரோவை முழுங்கிட்டு போன அந்த டிராகன் இருந்துட்டு ஒலி பொறுக்க முடியாமல் அங்கேயும் இங்கேயும் போய் இடிச்சிட்டு வாயிலேருந்து சிவப்பு கலர் நெருப்பை கக்குது. அதுக்கப்புறம் அது தலையில் இருக்க சதையெல்லாம் காணாமல் போய் வெறும் எலும்பு மட்டும்தான் மிஞ்சுது. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் அவனோட சக்தியை யூஸ் பண்ணி அந்த டிராகனை கொன்று இருக்கான். அதுக்கப்புறம் அந்த டிராகனோட வாயை பொழந்துக்கிட்டு அதோட கோரை எடுத்துக்கிட்டு வெளியே வரான். பார்த்தா அவன் உடம்புல கொஞ்சம் கூட சக்தியே இல்லை, கீழே விழுந்துடுறான். விழுந்ததுக்கப்புறம் அவன் இருந்துட்டு ஒரு வழியாக அந்த டிராகன் செத்து போயிடுச்சு, எனக்கு மட்டும் இன்னைக்கு அந்த சீக்ரெட் டெக்னிக் தெரியலன்னா அந்த டிராகன் என்ன தின்னு செமிச்சிருக்கும், நல்ல வேலை நான் தப்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த டிராகனோட கோரை எடுத்து பார்த்துட்டு எனக்கு இன்னைக்கு ரொம்பவே அதிர்ஷ்டமான நாள், நான் என் வாழ்நாள் முழுக்க போராடி இருந்தால் கூட இப்போ இருக்க சக்தியை வச்சு என்னால் இந்த டிராகன் கோரை அடைஞ்சிருக்கவே முடியாது. இது என்னோட சக்தி அதிகரிக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லை இந்த டிராகனோட உடம்பு முழுக்கவே பெரிய பொக்கிஷம் தான் சொல்லிட்டு 2 கத்தியை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த டிராகனை துண்டு துண்டாக வெட்டி அதோட பேர் பார்ட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறான். அதுக்கப்புறம் அதோட ரத்தத்தை எடுத்து வச்சுட்டு இதை யூஸ் பண்ணி என்னோட உடம்ப கோல்டன் டிஃபென்ஸ் கொண்ட பாடியாக மாற்ற முடியும்னு சொல்லிட்டு அந்த ரத்தத்தை அவன் உடம்புல ஊற்றுறான். அது அவன் உடம்புல பட்ட உடனே அவன் உடம்பு முழுக்க எரிய ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ வலி தாங்க முடியாமல் கீழே உளுந்து பிறல்றான். அப்போ அவனோட போன ஜென்மத்து பொண்டாட்டியை யோசிச்சு பார்த்துட்டு சரி நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் பலசாலியாக மாறி கண்டிப்பாக ஒரு நாள் உன்னை தேடி வருவேன்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படியே அவனோட வலியெல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு கல்டிவேட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே 1.5 மாதம் ஓடி போயிடுது. பார்த்தா நம்ம ஹீரோ அவனோட கோல்டன் பாடி டெக்னிக்கை கல்டிவேட் பண்ணி முடிச்சிடறான். நம்ம ஹீரோ கண்ணு முடிச்சதுக்கப்புறம் அவனோட சக்தியை டெஸ்ட் பண்ணுறதுக்காக அவன் பக்கத்தில் இருந்த ஒரு கல்லை போய் போர்ஸாக அட்டாக் பண்ணுறான். அந்த கல் பீஸாக தெரிச்சு போயிடுது. நம்ம ஹீரோ சந்தோஷத்தில் நான் எப்படியோ கோல்டன் பாடியை கல்டிவேட் பண்ணி முடிச்சிட்டேன், அது மட்டும் இல்லை நான் இப்போ மார்ஷல் ஆர்ட்ஸ் லெவல் 7க்கும் வந்துட்டேன், இது போது நான் சன் அண்ட் மூன் செக்டில் சேர்றதுக்குன்னு சொல்லி சந்தோஷமாக கத்ததோட இந்த சாப்டர் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.